ஹாய் வணக்கம் மக்களே. ஒரு பெண் நினைத்தால் ஒரு ஆணை எந்த உச்சிக்கு கொண்டு போக முடியும், அதே பெண் நினைத்தால் எந்த ஒரு ஆணையும் அடிமட்டத்துக்கு கொண்டு வர முடியும். அதற்கான உதாரணம் தான் பிக் பாஸ் 9. கம்ருதீன், பார்வதி உள்ளவர்களும் நல்ல கண்டென்ட்டாக தான் உள்ளே வந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனால் பேசிக்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு திமிர் பிடிச்ச ஒரு பொண்ணு மாதிரி தான் இருந்தாங்க. பிகாஸ் அது என்ன ரீசன்னா, ஒன்று அவங்க பேக்ரவுண்டு நல்லா இருக்கலாம், நல்லா வசதியாக இருக்கலாம், அந்த ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு கெத்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சில பேர் எவ்வளோ மேலே போனாலும் ஒரு பணிவாக இருப்பாங்க. அது ஒரு நல்ல கேரக்டருக்கான ஒரு நல்ல அறிகுறி. ஆனால் அது இவங்ககிட்ட இல்லை. அப்பேற்பட்ட பார்வதி கிட்ட கம்ருதீன் லவ்வில் விழுறாரு. அது கண்டனத்துக்காக பண்ணாங்களா இல்லை ரியலாக லவ் பண்ணாங்களான்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி மாதிரி இல்லை, ஒரு கண்டென்ட்டுக்காக தான் பண்ணால் போல் இருந்தது. ஆனால் அப்படி இருக்கிறப்போ கம்ருதீன் என்ன யோசனை பண்ணியிருக்கணும், அவர் ஒரு பேசிக்காக இப்போ தான் ஒரு லெவலில் வந்துட்டு இருக்காரு. ஒரு ஏதோ மகாநதி நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ஒரு ஹீரோவாக. அடுத்த லெவல் பிக் பாஸ்க்குள்ளே நம்ம போனோம்னா நம்ம மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆக முடியும் அப்படின்ட்டு அவர் உள்ளே வருங்களோ அவரோட கவனம்லாம் எப்படி இருந்திருக்கணும், அவர் எப்படி அதுலேருந்து வெளியே வந்தார்னு நமக்கு தெரியல. அதாவது மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஒரு வேளை பிடிச்சிட்டா மக்கள் கைவிடவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். இது ரியாலிட்டி. ஆனால் அதை மறந்துட்டார். நம்மளை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பார்க்குறாங்களே, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் உள்ளே, நம்ம எதுக்காக உள்ளே வந்தோம், அந்த ஒரு விஷயத்தை அவர் மொத்தமாக மறந்துட்டார். அதுக்கான விளைவு தான் பிக் பாஸில் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புகிற அளவுக்கு நடந்திருக்கு அவருக்கு. காரணம், யார் கூட சேரக்கூடாதோ ஒரு தவறான ஒரு கண்டென்ட்டு, அவங்க கூட ஒரு பழக்கம் நெருக்கம் வச்ச ஒரே காரணம் தான். அதாவது நம்மளோட ஆக்டிடியூட் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்கள ஹேட் பண்ணுறா போல் இருக்கக்கூடாது. அதுவும் லவ் பண்ணுறீங்கன்னா இன்னும் ரொம்ப ஒரு சாஃப்டாக ஆயிடணும். ஒரு பொண்ணு மேலே ஒரு உண்மையான லவ் வருதுன்னா எப்பேற்பட்ட கொலகாரம் கெட்டவங்க கூட ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். அவனுக்குள்ள ஒரு சிரிப்பு வரும், ஒரு சந்தோஷம், எப்பயுமே உருன்னு இருக்கிற மூஞ்சி கூட ஒரு பூ பூத்தா போல் இருக்கும். ஆனால் இவங்க எப்படி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. கம்ருதீன் இப்போ வெளியே போயிட்டு ரெக்கார்டு கொடுத்தும் வெளியே அனுப்பிட்டாங்க பிக் பாஸில். இப்போ அவங்க லைஃப் செட்டில்டு ஆல்மோஸ்ட். இப்போ நீங்கள் அடுத்த லெவல் போகணுன்ட்டு உள்ளே வந்தீங்க, இப்போது எப்படின்னு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பேசிக்கலி பார்த்தா ஒரு நல்ல மனுஷன் மாதிரி தான் இருக்காப்புல. அவர் முகத்தில் எந்த ஒரு கோவம் எதுவும் வரல. ஒரு சின்ன பிள்ளை தானமாக பேசிக்கின்னு சிரிச்சிக்கின்னு நம்மளே பார்த்து நல்லா சிரிச்சுட்டு இருந்தோம் ஜாலியாக. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பார்வதி கூட சேர்ந்து தன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண போல் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது, இருந்தாலும் மொத்தமாக உங்களை ஆட் பண்ணலை மக்கள். ஏன்னா இன்னும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம். செஞ்சது தவறாக இருந்தாலும் அதை திருத்திட்டு லைஃப்பில் ஒரு பெரிய பாடம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஓகேங்களா? நல்லபடியாக அடுத்த லெவலுக்கு எப்படி போகலான்ட்டு யோசிங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஃபேன் நிறைய இருக்காங்க. பிகாஸ் நானும் தான் உங்கள் சிரிப்புக்கு. ஓகேங்களா? நீங்கள் நல்லா வரணுன்ட்டு ஆசைப்பட்றோம்.